ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நம்மை ஏற்ற சமயத்தில் நம்மை தேடி வந்த தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் திக்கற்றவர்களாய், நாம் அவதிப்படுகிறவர்களாய் இருக்கிற பொழுது ஏற்ற சமயத்தில் இயேசுவானவர் நம்மை தேடி வந்தார். அப்படி நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த காலையில் நாம் கூர்ந்து கவனிப்போம். பிசாசு திருடனை போல வந்து நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான சாரம்சங்களை, வாழ்க்கையை, சந்தோஷத்தை, ஜீவனை, நம்முடைய பலத்தை, ஆரோக்கியத்தை, பணத்தை அவன் திருடுகிறவனாய் இருக்கிறான். காரணம், ஏசப்பாக்கும் அவனுக்கும் சண்டை என்பதனால, விரோதம் என்பதனால தேவனுடைய பிள்ளைகளை அவன் கொள்ளையாடுகிறான். ரட்சிப்பை கூட அவன் கெடுப்பதற்கு அவன் எல்லா யுக்திகளை அவன் கையாளுகிறவனாய் இருக்கிறான். ஆனால் ஏசப்பா சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். God has come to restore everything into a new life. புது வாழ்க்கையோடு, புது வாழ்வோடு அவைகள் எல்லாவற்றை உனக்கு தேவன் சரி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை தொலைத்து போனீர்களா? பிசாசு திருடிக்கிட்டு போயிட்டான், என் மன நிம்மதி போய்விட்டது என்று சொல்லுகிறீர்களா? என் பணம் எல்லாம் நஷ்டமானது என்று சொல்லுகிறீர்களா? என் வாழ்க்கையே போய்விட்டது என்று சொல்லுகிறீர்களா? ஏசப்பா சொல்றாரு, I will restore that. I will give it to you back. அல்லேலூயா. அப்பா சொல்ற, நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன். நிறைய பேர் கவலைப்பட்டு சந்தோஷத்தை பிசாசு எடுத்துட்டு கவலையை கொடுத்துட்டான். கவலைப்பட்டு பட்டு பட்டே வியாதியை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? ஏசப்பா சொல்லுகிறார், பிசாசு திருடினதை நான் திரும்பவும் நான் கொடுக்கிறேன். அவன் திருடுறதுக்கு தான் வரான். நானோ இந்த உலகத்தில், நீங்கள் இந்த அழிந்து போகிற இந்த உலகத்தில் சரீர பிரகாரமான தேவைகளை மட்டுமல்ல, சுகத்தை, பலத்தை, சமாதானத்தை மட்டுமல்ல, நித்தியத்துக்கான தேவனாய் அவர் நித்தியத்துக்கானவைகளை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. ஒருவேளை நீங்க கூட அப்படிதான் இழந்து போனதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? எல்லாம் இழந்து போயிட்டேனே, எட்டத்தினது எப்படி போயிடுச்சுன்னு கூட தெரியாம நீங்க புரியாமலே இருக்கிறீர்களா? ஏசப்பா சொன்னார் லூக்கா 19, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் வந்தார். நீங்க எல்லாம் இழந்து போனீங்களா? ஏசப்பா உங்களுக்கு அதை திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க சந்தோஷம் திரும்ப வரும். தேவ கிருபை உங்களை அதிகமாய் தொடும். தேவனுடைய சமாதானம் உங்க வாழ்க்கையில அதிகமாய் கிரிகை செய்யும். எபிரேயரிலே 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். யோபு நினைத்து பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் உண்மை உள்ள தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்து அவனை கனப்படுத்தினாரே. உங்களுக்கும் செய்வார். நீங்க இழந்து போய் நிற்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நான் வெறும் கையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பாய் தருவார். முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Only Jesus can do that. He can give back your joy and happiness, strength and healing, blessing. Hallelujah. அப்பாவிடத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை தேடி வந்த அருமை நேசரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு என்கிற அந்த விலையேற பெற்ற நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுடைய ஆத்மாவிலே ஜீவனாலே, இயேசுவின் ஜீவனினாலே நிரப்பப்பட்டவர்களாய், அந்த ஜீவன் நிரம்பி வழிந்து உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து உம்மை ஸ்தோத்திரிக்க எங்களை அழைத்தீரே, தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாங்கள் குறைவில்லாதவர்களாய், ஆண்டவரே
உம்முடைய நாமத்தின் மகிமையை பிரதிபலிக்கிறவர்களாய் அந்த பரிபூரணமுள்ள பிதாவினிடத்தில் உண்டாகிற கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், காரியங்கள், ஆண்டவரே போராட்டமான எல்லா நிலைமையில அவர்கள் இழந்து போன வாழ்க்கை, சந்தோஷம், நிம்மதி, பொருட்கள், பணங்கள், ஆண்டவர் இவர்களுக்கு அவைகள் திரும்ப கிடைக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம். அதனாலே இவர்களும் மகிமைப்படுத்தி உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பாக்கியம் உண்டாகும்படியாய் உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம். ஐயா, நீர் அப்படியே செய்வீரே. எங்களை தேடி வந்தீரே. நித்தியத்திற்கு எங்களை அழைத்து கொண்டு போக ஆயத்தப்படுத்துகிறவரை மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நம்முடைய கிருபை தயவு இந்த நாளிலே தாங்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.